தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஆல் இண்டியா கோட்டா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்குரிய கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நமக்கு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் டைம். இந்த செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? நம்ம ரவுண்ட் ஒன்னில் ஆல்ரெடி ரிசல்ட் வெளியே வந்தது. ஸோ எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சுது அப்படின்லாம் நம்ம டீட்டெயில் கொடுத்துருந்தோம். அதில் எவ்வளோ சீட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொன்னோம். பட் செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சீட் எந்த அளவுக்கு இருக்குன்றது அவங்க சீட் மேட்ரிக்ஸ் வெளியிடுவாங்கன்னு பார்த்தா, பட் இப்போ வரைக்குமே வெளியிடலை. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற வரைக்குமே வெளியிடலை. பட் இருந்தாலும் செகண்ட் ரவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இன்றைக்கி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏற்கனவே ஃபஸ்ட் ரவுண்டில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க திருப்பி ரீரெஜிஸ்டர் அப்படின்றது பண்ண தேவையில்லை செகண்ட் ரவுண்டில். பட் என்ன அப்படின்னா, அந்த செகண்ட் ரவுண்டில் யாரெல்லாம் எலிஜிபிள் ஃபார் எம்சிசி ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு டாக்டருக்காக வெயிட் பண்ணுற அனைத்து மாணவர்களுமே இதற்கு எலிஜிபிள். காரணம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1ல் ஏற்கனவே எழுதியிருப்பாங்க அல்லது எழுதாமல் இருப்பாங்க. எப்படி இருந்தாலுமே ரவுண்ட் 2க்கு அவங்க எலிஜிபிள். ஸோ ஆல் கேண்டிடேட் எலிஜிபிள். ஸோ அதே போல் ரவுண்ட் 1 சீட்டில் அலர்ட் ஆனவங்க அவர்களும் இதற்கு எலிஜிபிள் தான். ரவுண்ட் 1 சீட்டில் யாரெல்லாம் சீட் அலர்ட் ஆச்சோ அவங்க எல்லாருமே இதற்கு எலிஜிபிள். அவங்க ஜாயின் பண்ணியிருக்கலாம், எய்தர் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறது. ரவுண்ட் 1ல் சீட் அலர்ட்டான அனைவருமே இங்கே எலிஜிபிள். இதில் மிக முக்கியமாக தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் ரவுண்ட் 1ல் நீங்கள் சீட் எடுத்துட்டீங்க, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2க்கு நான் போகிறனாலும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ அதுவும் இஷ்யூ கிடையாது, சரிங்களா? ரெண்டாவது, ரவுண்ட் 1 சீட்டு அலர்ட் ஆகிடுச்சு, நீங்கள் அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டீங்க. அவங்க செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க இல்லையா? செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் ரிசைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் ரவுண்ட் 2 ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஆனால் அவங்க சொன்ன அந்த செப்டம்பர் 13க்கு அப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் சீட் யாராருக்கெல்லாம் அலர்ட் ஆச்சு, யாரெல்லாம் ரவுண்ட் 1ல் சீட் அலர்ட் ஆச்சு ஆனால் அவங்க ஜாயின் பண்ணவே இல்லை, காலேஜில் போய் ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள். தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இந்த ரவுண்ட் 2க்கு தேவைப்படுமா அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னது தான். ரவுண்ட் 2க்கு ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டரே போதும். இன்கேஸ் யாராவது ரவுண்ட் 1ல் ரெஜிஸ்டரே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் உள்ளே போகணும், சரிங்களா? அது ஒன்று. அப்படி ரவுண்ட் 1ல் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல் ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பே பண்ணணும். அது எவ்வளோ பே பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாக்கு ஓபிசி அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிற மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே 5000 + 500, 5500 நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்த கேண்டிடேட் எல்லாருமே. டீம்டு யூனிவர்சிட்டிக்கு யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஆல் இண்டியா கோட்டாவில் 5000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் 2 லட்ச ரூபா செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதை ரவுண்ட் 1ல் யாராவது பே பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பே பண்ணியிருப்பீங்க. ரவுண்ட் 1ல் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒன்று சீட் அலர்ட் ஆகியிருக்கும் ரவுண்ட் 1ல், அல்லது ரவுண்ட் 2ல் சீட் அலர்ட் ஆகாமல் இருந்திருக்கும். அவங்கள யாருமே நீட் நாட் டு பே ரவுண்ட் 2 இன் செக்யூரிட்டி டெபாசிட். செக்யூரிட்டி டெபாசிட் திருப்பி கட்ட தேவையில்லை. ஆனால் எல்லாமே செக்யூரிட்டி டெபாசிட்டை ஃபஸ்ட் ரவுண்டில் கட்டி தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ப்ளஸ்ஸு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டு தான் ரவுண்ட் 2க்கே வரும். ஆனால் திருப்பி ரவுண்ட் 2ல் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரவுண்ட் 2ல் தேர் இஸ் நோ ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்ட் 2ல் ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ரவுண்ட் 2க்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது, புதுச்சேரியில் ரவுண்ட் 2ல் ஃப்ரீ எக்ஸிட் வரும். ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 2ல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. அதனால் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிதுன்னா கட்டாயம் நீங்கள் சேரணும். இதில் சீட்டு கிடைக்கிறது யாராருக்கு பாசிபிள்? ஒன்று ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைச்சோ அல்லது சீட்டு கிடைக்காமலோ ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அப்கிரேட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சீட்டு கிடைக்கிது இல்லையா, அந்த சீட்டு நீங்கள் கம்பல்சரி யூ ஷுட் ஜாயின். அப்படி ஜாயின் பண்ணலன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிட் ஆகிடும். அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது சிரமமாகிடும், சரிங்களா? அது ஒன்று பார்த்துக்குங்க. அதனால் தேர் இஸ் நோ ஃப்ரீ எக்ஸிட் இன் ரவுண்ட் 2. அதனால் இது திரும்ப சொல்கிறேன், ரவுண்ட் 2ல் ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டு நம்ம ரவுண்ட் 3க்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஒரு விஷயம். ஸோ இதுதான் மெயினாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ரவுண்ட் 2ல்
எம்சிசியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவர்கள் இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ரவுண்ட் 2ல் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆனவங்க ஆகாதவங்க ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணாதவங்க யார் வேணால் ரவுண்ட் 2ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.